ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. தடைகளை தாண்டி தொழில் முனைபவர் கவிதா தமிழரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. தோழியர்கிட்ட உங்களுடைய அறிமுகம் செஞ்சுக்கோங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கவிதா தமிழரசன், சென்னையில் இருக்கேன். 2 ஹோட்டல் ரன் பண்ணுறேன் ஈக்காட்டு தாங்கல்ல. சென்னையில் நான் 14 இயர்ஸ் ஆச்சு இப்போதைக்கு. மேரிடு, 2 கிட்ஸ் இருக்காங்க. இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாஸ்ட்டு 14 இயர்ஸாக இருக்கேன். எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்கையில் நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன மேம்? உண்மையிலே சொல்லணுன்னா இது அப்பா வாஸ் இன்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி ஈக்காட்டு தாங்கல்ல அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அவங்க எனக்கு கிஃப்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டேக் ஓவர் பண்ணி நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன். லேட்டர் இன்னொரு இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1 more ப்ராப்பர்ட்டி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஹோட்டலில் எத்தனையோ வகை இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட் டெலிவர் பண்ணுற இடம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க? இது ரூம்ஸ்மா, போர்டிங், டெய்லி பேசிஸ் ரூம்ஸ். ரெஸ்டாரண்ட் அசச் எங்ககிட்ட இல்லை, ரூம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டியில் எனக்கு 20 ரூம்ஸ் இருக்குது. உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் மேக்ஸிமம் வருவாங்க மேம்? அது டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி தான். இப்போ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஒரு நாளைக்கு 4 ரூம் இருக்கும், ஒரு நாளைக்கு 20 ரூம்ஸும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த லேனில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஜோன் இட் செல்ஃபே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் அங்கே கூட. இது எங்களோட பெரிய யூஎஸ்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த பில்டிங். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவு ஒரு 50% ஆக்கியபன்சியில் போயிட்டுருக்கோம். அண்ட் என்றைக்காவது டிமாண்ட் ஹையாக இருக்கிற அன்றைக்கி 100% ஆக்கியபன்சியும் போகும். ஸோ இன்றைக்கி இத்தனை தான் போயிருக்குன்னு எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கூட ஆயிடுச்சுன்னா எங்களோட பிஸ்னஸ் டவுன் ஆயிரும். ஏன்னா எங்களோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆனது பார்த்திங்கன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பக்கத்தில் ஐடி ஹப்பு, ஒலிம்பியா டெக், தாமரை டெக்கு, அந்த மாதிரி இல்லை முகூர்த்த நாளுங்க. இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட புக்கிங்ஸ் இருக்கும். இதர் ஒஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை பர்சனலாக ட்ராவல் பண்ணுறவங்க. எங்களோடது பட்ஜெட் செக்மெண்ட். ஸோ பர்சனலாக ட்ராவல் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இங்கே வர்றது க்ரௌட் ரொம்ப கம்மி. பிஸ்னஸ் விஷயமாக ட்ராவல் பண்ணுறது க்ரௌடு தான் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. ஏன்னா இது ஒரு பிஸியான பிளேஸு. இப்போ ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறவங்க டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் ரெசார்ட் டைப்போ அந்த மாதிரி தான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறவங்க ஐதர் மேரேஜஸ், நியர்பை ஏதோ ஒரு மேரேஜ். ஏன்னா எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இப்போ அங்கே ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அந்த மேரேஜுக்கு பேஸ்டாக எங்ககிட்ட நிறையா புக்கிங்ஸ் வரும். ஒரு பிளாக்காக அவங்க நிறையா புக்கிங்ஸ் பண்ணுவாங்க. அஸ் அ உமனாக இருக்கிற நம்ம எவ்வளவோ பொறுப்பு இருக்கும். விமனுக்கு இதுதான் பொறுப்பு, எந்த நேரம் வேலை வரும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ பிஸ்னஸ் இப்போ 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டைமே கிடையாது. திடீர்னு எமர்ஜென்சின்னா 24 hours பிஸ்னஸ் மாதிரி. உண்மை தானே? கண்டிப்பாம்மா. பட் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி 24/7 நம்ம அவைலபிளாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ்ன்றதுனால நம்மளோட ஸ்டாஃபு நம்ம அதுக்கான பேக்கப் கரெக்டாக வச்சுருக்கோன்ற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி விமனாக இருக்க பட்சத்தில் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பேசிக்கலி நான் ஃப்ரம் மதுரை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் நிறையா ஒரு ஃபங்க்ஷன் விஷயமாவோ பர்சனல் விஷயமாவோ நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இன் தட் கேஸ் எனக்கு ப்ராப்பர் பேக்கப் பர்சன்ஸ் இருக்காங்க. நான் இல்லைனாலும் ஒரு 2-3 days மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதர் தேன் தட் என் பிஸ்னஸில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டியாக நான் இதாக தான் பார்க்குறேன். இப்போ ஆஃபீஸ் டைமிங் மாதிரினா நீங்கள் 9க்கு போகணும், 6 வரைக்கும் இருக்கணும், அந்த கம்பல்ஷன் பிஸ்னஸில் இல்லை. ஆனால் பிஸ்னஸ்க்கான பியர் அண்ட் ப்ரெஷர் ஆப்வியஸ்லி பிஸ்னஸில் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு இன்றைக்கி போக வேண்டானே எனக்கு மூடே இல்லை அப்படின்னு கூட நினச்சேன்னா கூட நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 9 to 5 ஜாப் பார்க்குறவங்களுக்கு அது பண்ண ப்ராக்டிக்கலாக நிறையா ப்ராசஸ் இருக்கும். அவங்களுக்கு நாள் இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அது மெடிக்கல் லீவில் கவுண்ட் ஆகும், அது இருக்காது. பட் எனி பிஸ்னஸுக்கான சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஆப்வியஸ்லி இருக்குமா. இது என்ன ஸ்கேலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணோன்னாலும் அந்த பிஸ்னஸ்க்கான சேலஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னோன்னா அடுத்தது இது ரிலேட்டடாக எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ நீங்கள் இருக்கும்போது சரி, இப்போ இல்லாத போது ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டாஃபும் அவங்களுடைய அவைலபிலிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 9 to 5 இருக்கும், இல்லை 6 to 7 தான் இருக்கும். அதுக்கு பிறகுன்னா நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஷிஃப்ட்டில் பண்ணியிருப்பீங்களா?
எப்படி ஸ்டாஃபை வந்து வச்சிருப்பீங்க? ஷிஃப்ட்டு தாம்மா. எல்லாருக்குமே 2 ஷிஃப்ட் இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட்டு மேனேஜர்ஸ் அண்ட் ரூம் பாய்ஸு எல்லாருக்குமே மார்னிங் 6க்கு போகிறவங்க ஈவினிங் 6 வரையும் பார்ப்பாங்க. எகெயின் ஈவினிங் 6 வர்றவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 வரையும் பார்ப்பாங்க. ஸோ 2 பேட்சஸாக ஸ்டாஃப் வச்சுருப்போம்மா. உங்களோட ஹோட்டலுக்கு எந்த மாதிரியான பர்சன் அடிக்கடி வருவாங்க? பிஸ்னஸ் பர்சனா, ஒர்க்கிங் பீப்புளா, இல்லை வெக்கேஷன் டைமில் சென்னையை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா? குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எங்கள் ஹோட்டலுக்கு கிட்ட தான் கிண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் இருக்குமா. ஸோ அந்த கார் ஷோரூமில் நிறையா த்ரூ அவுட் தமிழ்நாட்டிலேருந்து எவ்ரி மந்த் அவங்க வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வேறு டீலர்ஷிப்பில் இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்து ஸ்டே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எங்கள் கிட்ட வர்றவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து எதுக்குன்னா வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ மீட்டிங் இருக்குன்னா அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஈவினிங் ஆர்எல்ஸ் மறுநாள் மார்னிங் மேக்ஸிமம் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் கிட்ட வர்ற ரெகுலர் புக்கிங்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ட்ராவல் பண்ணுறவங்க தான். அதே மாதிரி பக்கத்தில் ஐடி இது இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இன்டர்வியூக்கு வர்றவங்களோ இல்லை வேறு ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவங்களோ ஒரு டைம் பீயிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு லாங் பீரியட் கூட ஸ்டே பண்ணுவாங்க. அதை வந்து கம்பெனிஸே பேர் பண்ணுவாங்க. இது போக எங்களுக்கு வந்து கம்பெனிஸ்லேருந்து பல்காக நிறைய புக்கிங்ஸ் வரும். நிறையா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இல்லை இப்போ பக்கத்தில் இன்னொன்று அடுத்த நியரஸ்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ட்ரேட் சென்டர் இருக்குது. ஸோ ட்ரேட் சென்டரில் எனி எக்ஸிபிட்டு நடந்ததுன்னா அது ரிலேட்டடாக புக்கிங்ஸ் வரும். இங்கே வந்து நியர்பைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறையா பட்ஜெட் செக்மெண்ட் ஹோட்டல்ஸ் வந்து ஈக்காட்டு தாங்கலில் தான் இருக்குது. ஸோ எனி ஈவெண்ட் ட்ரேட் சென்டரில் நடக்க பார்த்து ஈக்காட்டு தாங்கலில் அதுக்கு ரூம்ஸ்க்கான டிமாண்ட் நம்ம பார்க்கலாம். மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஹோட்டல் சார்ஜஸ் வந்து எந்த மாதிரி புக் பண்ணுவீங்க? நார்மல் புக்கிங்கில் இருக்குமா, இல்லை வந்து ஹை ரேட்டில் இருக்குமா, இல்லை லோ ரேட்டா? எந்த பட்ஜெட் ரேட்டில் நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருக்கீங்க? முன்னாலே சொன்ன மாதிரி நாங்கள் வச்சுருக்க லேன்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்க பட்சத்தில் மட்டும்தான் எங்களால் ஃபில் பண்ண முடியும். அந்த லேனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 to 8 ஹோட்டல்ஸ் இருக்குன்னா மோர் ஆர் லெஸ் எங்கள் எல்லாரோட டேரிஃபும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே செக்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்கள் ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு. அவங்க என்டையர்லி அங்கே வர்ற கஸ்டமர்ஸுன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த லேனில் இருக்க பட்ஜெட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் மோர் ஆர் லெஸ் ஒரு மாடரேட் ரேட்டில் தான் இருக்கும். சரி, இப்போ ஹோட்டல் இருந்தால் ஒவ்வொரு ஹோட்டலில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் இல்லையா? உங்களுடைய ஹோட்டலில் அப்படி என்ன ஃபெசிலிட்டி இருக்கு மேம்? ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டி தாம்மா. ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கும்? லிஃப்ட் கேட்பாங்க, டிவி, ஏசி, கீசர், அது ரூம் சர்வீஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா எங்ககிட்ட அசச் ரெஸ்டாரண்ட் இல்லை இல்லையா. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. முடிஞ்சவங்க போய் நடந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. முடியலைன்றவங்க கூப்பிட்டோன்னே ஒரு பையன் வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினப்பாங்க. ஸோ அதுக்கான ரூம் சர்வீஸ் இருந்தால் அவங்களுக்கு அது போதும். அந்த செக்மெண்ட்டை நோக்கி வர்றவங்க அவங்களோட தேவையை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கான அவங்க கம்ஃபர்ட்டை பார்த்துக்கிற அளவுக்கானது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எந்த பிஸ்னஸ் தொடங்குறதும் அப்படின்னாலும் முதலீடுன்றது வந்து அவசியம். எஸ். இப்போ சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சின்ன லெவல் முதலீடு, ஹை லெவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹை லெவல் முதலீடு. இப்போ இந்த ஹோட்டல் பிஸ்னஸ், இப்போ உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கிறவங்க நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நம்மளும் ஆரம்பிக்கணும், அப்போ இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது ப்ராப்பர்ட்டி கொடுத்ததை தவிர, இப்போ நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருந்தால் அந்த ஹோட்டல் பிஸ்னஸை ரன் பண்ணலாம்? ஆல்ரெடி இது வந்து ஆரம்பிச்சு இப்போ 14 இயர்ஸ் ஆயிடுச்சுமா. ஸோ 14 இயர்ஸ் முன்னால் இருந்த லேண்ட் வேல்யூ இன்றைக்கி இருக்குமான்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு சென்னையை பற்றி தெரியும், எவ்ரி இயர் வந்து அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது 4 crores. இன்றைக்கி அது எப்படி இருக்குன்றது மார்க்கெட் ரேட் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரையும் தான் நான் சொல்கிறேன். சென்னையில் என்னோட லேண்டு ஒரு கிரவுண்டு கூட கிடையாது. அது ஆக்சுவலாக இன்னும் இதை விட சின்ன காம்பேக்டாகவும் இந்த 20 ரூம்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ரூமோட சைஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் ஆகும். ஸோ டிபெண்டிங் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிபெண்டிங் ஆன் த ஏரியா இது எல்லாமே வேரி ஆகுமா. உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் ஆஃப் த ரூம்ஸ் என்ன மாதிரி பண்ணுறீங்க, இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த அமௌண்ட் இருந்தால் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, மெயினான ஏரியாவில் ஆரம்பிச்சா அது ஒரு காஸ்ட், கண்டிப்பா. கொஞ்சம் அவுட்டரில் ஆரம்பிச்சா ஆமா, அது ஒரு அதை காஸ்ட். தான் சொல்கிறேன். லேண்ட் ஏரியா ஒரு ஏரியாவை பொறுத்து லேண்டோட காஸ்ட் மாறும். அதே மாதிரி என்ன லெவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்க. சின்ன காம்பேக்ட் ரூமாக இருந்தாலும் என்னோட இன்டீரியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காஸ்ட் ஆகும். இல்லை சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா அதோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து
பீப்புள் வந்து ஆஸ் அ கஸ்டமர் அவங்க பார்க்கும்போது அவங்க பே பண்ணுறதை விட அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ம், அது ம். நம்மளே கஸ்டமராக இருந்தால் கூட அப்படி தான் நினைப்போம் ஆமா. இல்லையா? ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து இந்த அமௌண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கு நமக்கு வந்து இது இன்னுமே அழகாக இருந்திருக்கலாம், இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம், இப்படி தான் நம்ம ஜென்ரலாக யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பீப்புளோட நீடு என்ன இருக்குன்னா, நம்ம கொடுக்குறத விட நம்ம ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறோம். என்னோட இதில் வந்து நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்டுன்னு தெரிஞ்சு தான் வருவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற எல்லாமே கேட்பாங்க. கெட்டில் இல்லையா, அது இல்லையா, ம், இது ம். இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே ஒரு 7,000 ப்ளஸ் டாக்ஸஸோ இல்லை 10,000 ப்ளஸ் டாக்ஸஸோ பே பண்ணி பண்ணுற எல்லா அம்யூனிட்டிஸும் நீங்கள் ஒரு லெஸ்ஸாக பே பண்ணுற ஹோட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது நியாயமாக. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ உங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர கஸ்டமர் வந்து, அதாவது இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. நான் வந்தா அடுத்து இப்படி தான் வரணும்னு சொல்லி ரெகுலர் கஸ்டமர் வந்து அடிக்கடி வருவாங்களா? இல்ல டெய்லி நியூ கஸ்டமர்ஸ் தான் வருவாங்களா? எங்கள் இதை பொறுத்த வரைக்குமா நான் தான் புக்கிங்ஸும் எடுப்பேன். ஏன்னா ஆன்லைனில் என் நம்பரும் இருக்குது, லேண்ட்லைனும் நம்பரும் இருக்குது, ரிசப்ஷன் நம்பரும். மோஸ்ட்லி அதை ரீச் அவுட் பண்ண முடியலைன்னா எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. நிறையா கஸ்டமர்ஸ் பை நேம் எனக்கு தெரியும், என்னை பர்சனலாக எனக்கு யாரையுமே தெரியாது. ஸோ ரிப்பீட்டடாக வர்றவங்க தான் அதிகம். அண்ட் இதில் ரொம்ப வியர்டாக இருக்க சில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூம் நம்பரே சொல்லி கேட்பாங்க. இந்த ரூமில் இருந்துட்டு போனான்னா எனக்கு நான் வந்த வேலை நடக்கும்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அவங்களுக்கு சென்டிமெண்ட்டுன்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. அது மாதிரி எங்களுக்கு ரெகுலராக வர்றவங்க தாம்மா அதிகம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ரெகுலராக வர்றாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பார்க்குற வேலையை நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்ருக்கோம், அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குன்றதுனால எங்களுக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் உண்டு. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலும் ரிலேட்டட் படிப்பு சம்மந்தமாக தான் தொடங்குவாங்க. நீங்கள் தொடங்கின பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இல்லை அது ரிலேட்டடாக சம்மந்தமாக ஏதாவது படித்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்லை ஆர்வம் காரணமாக, உங்களுடைய எண்ணம் ஆர்வம் காரணமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றதெல்லாம் நினச்செல்லாம் இது பண்ணலம்மா. ஒரே ரீசன் வந்து அப்பா ஆல்ரெடி அந்த பிஸ்னஸில் இருந்தாங்க. அந்த ஈக்காட்டுத்தாங்கல் ஏரியா வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. அது என் ஃபாதரோட கிஃப்ட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அதை வந்து நான் நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக ஒன்றுமே இதை பற்றி தெரியாமல் தான் நான் ஹோட்டலாகவே இருந்தது, நீங்கள் அதை வந்து இல்லை, டேக் ஓவர் என் பண்ணீங்க. ஃபாதர் எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே கொடுத்தாங்க அதை. ஹோட்டலாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. ஆமாம், ஹோட்டலாகவே அவங்க ஒரு லேண்டை வாங்கி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியே நீங்கள் போய் தான் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம். அதனால் அப்போ உள்ளே போக பார்த்து எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. லேட்டர் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். ஹோட்டல் பிஸ்னஸ்னால் என்னென்ன கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஹோட்டல் பிஸ்னஸை ஆரம்பித்த முதல் வருஷத்தில் இருந்து 13வது வருஷம் வரை சக்ஸஸாக ரன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த தொழிலில் நீங்கள் நினச்ச அளவுக்கு வளர்ச்சியை பார்த்துட்டீங்களா? எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் புக்கிங்கை வச்சு தான் எங்களோட டேர்ன் ஓவர். ஸோ புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வரும்போது முதல்ல கஸ்டமர்ஸை நம்ம ஏர்ன் பண்ணணும் இல்லையா? அவங்கள வந்து நம்ம கான்ஃபிடென்ஸில் எடுக்கணும். அதை பொறுத்து எனி பிஸ்னஸ் ஒரு க்ரோ ஆகுறதுக்கு என்ன டைம் எடுக்குமோ நார்மலாக, அது வந்து நார்மலாக எனக்குமே நடந்தது. நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு க்ரோத் பார்த்துருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது உங்கள் ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்து வர்றாங்க, எல்லா கஸ்டமரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபையாக போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அதாவது இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எதையாவது கூட சம்டைம்ஸ் இந்த கிளாஸ் மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரிலாம் உடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருந்து பிரச்சனை பண்ணது உண்டா மேம்? நிறைய நடக்குமா. அந்த மாதிரி டயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் 100% என் ஸ்டாஃபை ரிலை பண்ணி தான் இருக்கோம். என் ஸ்டாஃப்ன்றவங்க ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஒரு டைம் இருக்கிறதில்ல. தட் இஸ் இப்போ இருப்பாங்க, திருப்பி வேலையை விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம திருப்பி இந்த ரூம் பாய்ஸ் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுவோம். முதல்ல பார்த்த மாதிரி அந்த புதுசாக வர்ற பையன் பார்க்க மாட்டான். ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். கிளென்லினஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு கம்ப்ளைண்ட் ஆகும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிசப்ஷனில் மேனேஜர்ஸ் வச்சுருக்கோம். அவங்களும் அதை ஒழுங்காக செக் பண்ணலை அப்படின்ன பட்சத்தில், அது என்னோட இதுக்கே நோட்டீஸ்க்கே வர்ற பட்சத்தில் நானே போய் பர்சனலாக பார்த்து என்னென்னு இறங்கி பார்ப்பேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் இப்போ நான் என் சைடில் நான் சரி பண்ணிக்க முடிஞ்சது எல்லாமே நாங்கள் ஒன்ஸ் எங்கள் நோட்டீஸ்க்கு வந்தோன்னே நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இதை தாண்டி சில பேர் வந்து ட்ரங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாகவே இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நான் மேக்ஸிமம் இது நைட் ஹவர்ஸில் நடக்கிறதுனால நான் அந்த டயத்தில் வீட்டில் இருப்பேன்.
முடிஞ்ச வரையும் மேனேஜ் பண்ணி பார்ப்பாங்க. முடியலை, அவங்கள ஹேண்டிலே பண்ண முடியலைன்ற பட்சத்தில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து ஆனால் நாங்கள் வந்து பேசி பார்க்க ட்ரை பண்ணுவோம். பேசி பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, ஆர்எல்ஸ் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வரும்னு சொன்னால் சில பேர் அதோட சட்டிலாக போயிடுவாங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிவிட்டு டெலிவிஷனை போட்டு உடச்ச இதெல்லாம் நடந்திருக்கு இன்சிடெண்ட்டில். அந்த மாதிரி கேசஸில் டெலிவிஷன்ல உடைச்சிருக்காங்க. உடைச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஃபைட்டு. இப்போ ம். ரூம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒருத்தங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? ம். எப்படி எடுப்பாங்கன்னா, ரூமில் வந்து நாங்கள் ஒரு ரூமில் 2 பேர் தான் அலோவ் பண்ணுவோம். அவங்க 2 ரூம் எடுத்துப்பாங்க. அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் உட்காருவாங்க. ரூமுக்குள்ளே நடக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? சில பேர் நாங்கள் பார்ட்டிக்குன்னு ரூம் கேட்குறோன்னு சொல்லினே ஓப்பனாக கேட்பாங்க. இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறதில்லன்னு வைல் புக்கிங்கே நாங்கள் சொல்லி அவாய்ட் பண்ணிடுவோம். இவங்க வேலைக்கு வர்றவங்க தான். மார்னிங் வேலைக்கு வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வர்றவங்க 4, 5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இத்தனைக்கும் எங்ககிட்ட இங்கே அகாமடேட் பண்ணாத ஆளுங்க வெளியில் வந்தால் 1/2 hour மேக்ஸிமம் ரூமில் டைம் கொடுப்போம். இல்லை முடிஞ்சுன்னா நீங்கள் ரிசப்ஷன்லேயே உட்காந்து பேசி அனுப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம் முன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன். பட் இதை அங்கே இருக்கவங்க ஒழுங்காக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி 4 பேருக்கு 2 ரூம் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. ஒரு ரூமில் உட்காந்து ட்ரிங்க், அவங்களுக்குள்ளே ஏதாவது வாக்குவாதம் வரும் இல்லையா? அந்த டயத்தில் எதையாவது ஹார்ஷாக தூக்கி போடுறது பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி டிவி எல்லாமே பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படி உடைக்கும்போது இப்போ சாதாரண ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்னா சரி போனால் போது, கிளாஸ் இந்த மாதிரினா உடைச்சா பரவாயில்ல. டிவி அப்படின்ற போது அது காஸ்ட்லி. அதுக்கு நீங்கள் கிளைம் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச வரையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டோன்னா அவங்க வந்துடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெக்கவரே பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லைன்றுவாங்க. ரூம் ரெண்ட்டை விட்டுட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இல்லை நாங்கள் சொல்கிற அந்த நான் நெட் அமௌண்ட்லேருந்து இதுதான் என்னால் முடியும்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன அமௌண்ட் இருக்கோ நாங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு மேற்கொண்டு நாங்கள் போட்டு அதை ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்படி தான் செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது ஃபுல்லாக கொடுக்காம ஒரு பார்ஷியலான அமௌண்ட் வந்து முடிஞ்சுன்னா கொடுத்துருவாங்க. அதான் போலீஸால் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி தர முடிஞ்சதுன்னா ஓகே. எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து தானே வராங்க. வர்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே கேஷே இருந்தாலும் அவங்க இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரை நாங்கள் ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை தாண்டி சின்ன சின்ன ஐட்டங்கள் உடையிறது, சமயங்களில் வாஷ் பேஷனை உடைச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் நடக்கும். லாக் ஒழுங்காக திறக்க தெரியாமல் லாக்கை உடைச்சிருவாங்க. முடிஞ்ச வரையும் கஸ்டமர்ஸ்ட்டு அதை சொல்லி, இப்போ நீங்கள் வர பார்த்து அது நல்லா தானே இருந்துச்சு, ஸோ உங்ககிட்ட நாங்கள் ரூம் கொடுக்க பார்த்து கரெக்ட். இதில் சில பேர் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. என்னதான் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா கூட மார்னிங் அவங்க கிட்ட பேசினோன்னா, இல்லை இது எங்கள் சைடு மிஸ்டேக் தான், என்ன வருதோ சொல்லுங்கள் நான் பே பண்ணிடுறேன். ரீசெண்டாக கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு வாஷ் பேஷனை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி கன்வின்சிங்காக பேசி இதெல்லாம் பண்ணணும் நாங்கள். அவரும் ரொம்ப நல்லா தான், ரொம்ப ஜென்யூனாகவும் பேசி அதுக்கான அமௌண்ட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் பண்ணுறதை விட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, நாங்கள் பண்ணி கொடுத்துட்டா ஓகேவான்னு கேட்டாங்க. எங்களுக்கு வெல் அண்ட் குட், ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி எங்கள் ரெஸ்ட் ரூமோட கலர் அதை ஒரு ஐவரி கலர்னால் ஐவரியை நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வாஷ் பேஷன் நீங்களே அதே பிராண்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறத விட அது காஸ்ட் கம்மியாக வருதுன்னாங்க. தென் ஓகே, நீங்களே பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அவர் ஆளை விட்டு பண்ணியும் கொடுத்தார். பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் போய் தேவையில்லாததான் நிறைய எழுதிட்டார். பேச பார்த்து அப்படியெல்லாம் பேசலை, ரொம்ப நார்மலாக ரொம்ப ஜென்யூனாக பேசினாருன்னு அவர் மேலே எங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனே இருந்தது. அப்புறம் போய் ரிவ்யூவில் பார்த்தோன்னா யாருமே இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, வந்து அவங்க முதலே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததெல்லாம் உடைச்சிட்டு நம்ம மேலே சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தார். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ கஸ்டமர் அதை பார்த்தாங்கன்னா உங்கள் ஹோட்டலுடைய வருகை வந்து கம்மியாயிரும். பட்டு இதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பிஸ்னஸ் தாம்மா. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தான் நம்ம லேர்னும் பண்ணிக்க முடியும். ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கினோம்னா எக்கச்சக்க சேலஞ்சை வந்து ஹேண்டில் பண்ணணும் போலயே. அது வந்து சேலஞ்சை நம்ம ஹேண்டில் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்துக்கான ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்குமா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிளை நம்ம தாண்டி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியும் இருக்கும். இன்னொரு படி மேலே ஏதோ ஒன்று நம்ம கற்றுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டு வரையில் சாவியை எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அது நிறைய இன்சிடெண்ட் நானும் பார்த்துருக்கேன். நானுமே ஹோட்டலில் போய் நிறைய மிஸ் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் வந்து ஐயோ காணமே அப்படின்லாம் தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சமயத்தில் இல்லை எங்களுக்கு அந்த கீ தான் வேணும்பீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா கீ வந்து எப்பவும் இருக்குமா? மாஸ்டர் கீ எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பேன். நான் ஸ்டாஃப் வந்து தேவையில்லாமல் ஆக்சஸ் அவங்களுக்கு நான் கொடுக்கறதில்ல. மாஸ்டர் கீ என் ஆக்சஸில் தான் இருக்கும். ஆனால் என்னடானா அந்த ஒரு லாக்குக்கு மேக்ஸிமம் 3 கீ கொடுப்பாங்களா. இது மாதிரி ஒரு ரூமுக்கு 2 இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்கிட்ட ஆப்வியஸாக ஒரு கீ தான் இருக்க போகுது.
ஸோ என்னடான்னா கீ நாங்கள் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோமே தவிர அந்த கீக்கு என்ன சார்ஜஸ் வருமோ ஏதோ ஒரு மினிமம் சார்ஜஸ் பண்ணிடுவோம். அது தொலைகிறது மட்டும் இல்லாமல் பை மிஸ்டேக் எடுத்துக்கிட்டே போயிடுவாங்க. என்னடானா நிறைய பேர் இப்போ இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, பிஸ்னஸ் விஷயமா ட்ராவல் பண்ணுறாங்கன்னு மேக்ஸிமம் ஒரு பேக் பேக்கோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதே பேக் பேக்கோட ஆஃபீஸ் போயிடுவாங்க. போயிட்டு எனக்கு ஆஃபீஸில் டைம் ஆயிடுச்சு, செக் அவுட் போட்டுக்கோங்க நீங்கள், நான் அப்படியே கிளம்பிட்டேன்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன கீ வரல அப்படின்னு கேட்டோன்னா, அப்படி போகிறவங்க முதல்லையே ரிசப்ஷனில் கீயை கொடுத்துட்டு போயிடணும். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி போகும்போது எங்களுக்கு அந்த கீக்கான லாஸ் போயிடும். சில பேர் ரொம்ப ஜென்யூனாக அதை கூரியர் பண்ணிடுவாங்க. அப்படியும் 1-2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நேர்மையான ஆட்கள். உண்மைதாம்மா. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே கரெக்டாக இருக்க ஃபியூ பீப்புளே அதை தான் நம்ம ஒரு டெய்லி பேசிஸில் நிறையா பேரை பார்க்கும்போது பிஸ்னஸ் மட்டுமே நம்ம கற்றுக்கிறது இல்லை, நிறையா பேர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களையும் நம்ம கற்றுக்குறோம். இது ஒரு பெரிய லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன் அதை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சார்ஜுன்னு வரும்போது, நீங்க எந்த மாதிரியான நேரத்துக்கு எந்த சார்ஜ் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் உள்ள நுழையும்போது, இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு சார்ஜுன்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான சார்ஜ் எதுவும் டைமிங்க்கு சார்ஜுன்னு சொல்லி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி 12 noon to 12 noon தான் டைமிங்ஸாக வச்சுருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி ஆன்லைன் புக்கிங்ஸ் த்ரூ வர்றவங்களுக்கு எப்போவுமே டைமிங்ஸ் 12 noon to 12 noon தான். எங்களை பொறுத்த வரையும் மட்டும் எப்போவுமே 24 hours தாம்மா. நீங்கள் என்ன டைம் செக்இன் பண்ணுறீங்களோ அதே டைம் நீங்கள் நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். அதை நாங்கள் ஃப்ளெக்சிபிளாகவே வச்சுருக்கோம். மேபி எங்களுக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் பேஸ் கூட இருக்கிறதுக்கு அதுவுமே ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து நீங்கள் டவுன் சவுத்துலேருந்து நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் தான் நீங்கள் வருவீங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு 6 மணிக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு 8:30 9க்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் 12 noon to 12 noon வச்சிங்கன்னா ஒரே நாள் ஸ்டேக்கு நீங்கள் 2 நாள் புக் பண்ண வேண்டியது வரும். ஆன்லைனில் பண்ணுறவங்க எங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஆன்லைனில் ஸ்டில் நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆன்லைன் கஸ்டமர்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மி தான். டைரக்ட் வாக்கின் கஸ்டமர்ஸ் தான் கூட, அவங்களுக்கு நாங்கள் ஸ்டில் இப்படி தான் வச்சுருக்கோம். ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு 2 நாள் சார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. ஏர்லி மார்னிங் 6க்கு செக்இன் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே 6க்கு தான் செக் அவுட்டு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை, ஏர்லி செக்இன் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க 6 மணிக்கு. 6 மணிக்கு வெளியே போகும்போது தான் டெய்லியே பிரச்சனை நடக்கும். ஒரு 1 hour கூட கொடுங்க, 2 hours கூட கொடுங்க அப்படின்னுவாங்க. அது அதில் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கும் அந்த மார்னிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்றது பிட்வீன் 5 to 7 தான். அந்த ஏர்லி மார்னிங் தான். இவங்களுக்கு ஒரு 2 hours வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட் நாங்கள் கூட கொடுக்கறதுனால அன்னைக்கு அந்த ரூமுக்கான 1 day ரெவென்யூ எனக்கு லாஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு நான் புக்கிங் எடுக்க பார்த்தே சொல்லிடுவேன், ஸ்ட்ரிக்ட்லி 24 hours தான் அப்படின்னு. அப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா 24 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே டாரிஃப் தான். அவங்க அது கேட்காம 2 hours தானே எக்ஸ்ட்ரா, 200 ரூபாய் வாங்கிக்கோங்க, 300 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு நிறைய பேரும் பேசுவாங்க. அப்படி பண்ண முடியாது சார் அது அப்படின்னுவோம். இதை தாண்டி நிறையா பேர் ரொம்ப இது நச்சு பண்ணி எப்படியோ ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டில் பே பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இப்படி சொல்லும்போது இப்போ எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல, ஆமா. இப்போ அந்த மாதிரி 24 ஹவர்ஸ்ன்னு சொன்னீங்க, அவங்க நான் 20 ஹவர்ஸ்லேயே காலி பண்ணிக்கிறேன், எனக்கு பேலன்ஸ் எனக்கு 4 ஹவர்ஸ்க்கு உண்டான பேமெண்ட் கொடுங்கன்னுலாம் கேட்டிருக்காங்களா? ஜென்ரலாக அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, மார்னிங் நான் வெறும் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு போகிறது தான், ஒரு 2 hours தான் எனக்கு ரூம் வேணும், அதுக்கு ஏதாவது மினிமம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறதே இல்லை. இன்னொன்று என்னடானா, பிஸ்னஸை பொறுத்தவரை நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி அன்மேரிட் கப்பிள், லோக்கல் ஐடி இதெல்லாம் ஆஸ் பர் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது அந்த மாதிரி காலில் கேட்க பார்த்து, இல்லை சார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னால், பார்ட்டி வெறும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு பர்த்டே பார்ட்டி மட்டும் பண்ணிட்டு போயிடுவோம். இதை நான் இந்த 3 விஷயத்தையும் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுறோம். ஸ்டேஷனில் லோக்கல் ஐடி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆஸ் அ பாலிசியே எனக்கு அன்மேரிட் கப்புள் நான் கொடுக்குறதில்ல, பர்சனலாக கண்டிப்பாகவே கொடுக்குறதில்ல. அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் 2 பேரோட ஐடியும் வாங்கிக்கிட்டு கொடுத்துருவோம் நாங்கள். இப்போது ஆன்லைன் புக்கிங் வரும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, புக்கிங் எப்படி இருக்கும்னா, நைட்டு 2 o'clock வந்துடுவோம், மறுநாள் நெக்ஸ்ட் நைட்டு 2 o'clock வரைக்கும் நாங்கள் இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி பஸ்ஸோ ட்ரெயினோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 2 o'clockன்றது காலையில் 4 o'clock 5 o'clock ஆகலாம். ஆனால் அந்த டயத்தில் திடீர்னு யாராவது லோக்கலில் உள்ளவங்க மேனேஜர்கிட்ட எனக்கு இன்றைக்கி ரூம் வேணும்னோடனே அவங்க புக்கிங் ஆனதும் தெரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க வரல உடனே இவங்க புக் பண்ண ரூமை எடுத்து கீயை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போய் நாங்கள் புக் பண்ணியிருக்கோமே, நீங்கள் எப்படி கீயை கொடுக்க போச்சுன்னா, நீங்கள் சொன்ன டயத்தில் ஏன் வரல,
நீங்கள் வராதனால நான் வரல சார், புக்கிங் வந்து எங்களுடையது தானே, நீங்கள் அந்த டயத்துக்கு நாங்கள் வரணும்னு சொல்லி இல்லை காலாவது பண்ணி கேட்டிருக்கணும்ல, நீங்கள் கால் கூட பண்ணலையே, எப்படி எங்களுடைய ரூமை வந்து இன்னொருத்தங்க கொடுத்தீங்க. அந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ உங்கள் ஹோட்டல்லையும் அந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பாம்மா. இது வந்து நாங்கள் டே டு டே ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு பர்ட்டிகுலர் டேல, இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஒரு பர்ட்டிகுலர் டேல அன்னைக்குன்னு ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஐயா அந்த ஏரியாவை பொறுத்தவரையோ இல்லை அந்த பர்ட்டிகுலர் டேட்டை பொறுத்தவரையுமோ ஒரு டிமாண்ட் இருக்கும். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஒரு ஆன்லைன் புக்கிங்கை வந்து நாங்கள் 12க்கு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒன் டே புக்கிங்காக இருந்தால் இன்னைக்கு 12லேருந்து நாளைக்கு 12 noon வரையும் அவங்களோட டைம். ஸோ அந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த ரூம் வந்து அவங்களுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா, புக்கிங் எடுத்திருப்பாங்க, ரிசப்ஷனில் இருக்கவங்க நோட் டவுன் பண்ண மறந்துருப்பாங்க. அப்போ நைட் மேனேஜர் எடுத்திருப்பாரு, டே மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையா நடக்கும். ஆன்லைன் மோஸ்ட்லி எனக்கு தான் நோட்டிஃபை ஆகும். நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன், நான் அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் நடக்கும். இந்த மாதிரி ரொம்ப ரேர் சினாரியோவில் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் கேட்டிருந்துருக்கணும்னு, அது மாதிரி இவங்களை கால் பண்ணி கேட்க சொல்லுவோம். இந்த கெஸ்ட்டுக்கு புக்கிங் இருக்குது, அவர் அரௌண்ட் என்ன டைம் வர்றாருன்னு கேளுங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நைட் 10க்கு வருவோம், இல்லை லேட் நைட் 12க்கு வருவோம். அவங்க வர்ற டயத்துக்குள்ளே நமக்கு இந்த ரூம் கொடுத்து செக் அவுட் ஆகும் அப்படின்னு கரெக்டாக எங்களுக்கு அஷ்யூர் பண்ணாங்க அந்த கெஸ்ட்டுனா கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஹோட்டலுக்கு புக்கிங் பண்ண டயத்துலேருந்து அவங்க சொன்ன டைம் வரைக்கும் இருக்காமல் புக்கிங் பண்ணது ஒரு டைம், அவங்க உள்ளே என்ட்ரி ஆனது ஒரு டைம். என்ட்ரி ஆன டயத்தை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்களா, இல்லை புக்கிங் பண்ண டயத்தை வச்சு நீங்கள் கேல்குலேட் இல்லைம்மா, பண்ணுவீங்களா? அவங்க வந்து எங்களுக்கு ரேண்டமாக இப்போ எனக்கு ஆன்லைனில் நான் முதல்லே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட 12 noon to 12 noon தான் அவங்களுக்கு டைமு. ஸோ 12 noon to 12 noon அதுக்கு எத்தனை நாள் கழிச்சோ அது வந்து அவங்களுக்கு நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். இதில் மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, ஆன்லைனில் வர்றவங்க, நான் இப்போ முதல்லே சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, எனக்கு 2 மணி நேரம் தான் வெறும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அதுக்கு ஆன்லைனில் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் நான் ரெஃப்ரெஷ் ஆகணும்னா இன்றைக்கி 12 noonலேருந்து நாளைக்கு 12 noon வரையும் அவங்களுக்கு டைம் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி புக்கிங் பண்ணிடுவாங்க ஒன் டே. அதுக்கு காரணம் ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வேறு போர்ட்டல்ஸில், அதை அவைல் பண்ணுறதுக்காக அவங்க புக் பண்ணிடுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸிங்கை விட அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி 12லேருந்து நாங்கள் அந்த ரூம்பை அவங்களுக்காக வித்ஹோல்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க என்றைக்கு வருவாங்கன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours இருந்துட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படியும் நடக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோட்டல் பிஸ்னஸை ரன் பண்ண காரணம் யார் மேம்? யாராவது பேக்கப் பொசிஷனில் ஃபேமிலியில் யாரும் சப்போர்ட் இல்லைன்னா இந்த லெவலுக்கு வந்து ஒரு அஸ் அ லேடியால் ஷைன் பண்ண முடியாது இல்லையா பிஸ்னஸில். ஸோ உங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணது யார்? ஆக்சுவலாக சப்போர்ட்டுன்னு சொல்கிறத விட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம், எங்கள் அப்பா தான். எந்த வேலையை செஞ்சோம்னாலும் அதுக்கான 100% ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் கொடுத்தே ஆகணுன்றது சின்ன வயசுலேருந்து அவரை நான் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அது எனக்கு இன்பில்ட்டாகவே உள்ளே வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலைன்னு இல்லை, நீங்கள் எந்த வேலையை என்னை பார்க்க சொன்னாலும் நான் அப்படி தான் பார்ப்பேன். 100% ஹார்ட் ஒர்க், 100% டெடிகேஷன் அண்ட் 100% ஆனஸ்ட்டாகவும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. அப்பா இஸ் நோ மோர், ஆனால் ஸ்டில் அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸை நான் இருக்கிற வரைக்கும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம், எந்த ஒரு பெண் குழந்தையை கேட்டாலும் என்னுடைய ஹீரோ அப்பா தான் சொல்லுவாங்க. அப்பா இஸ் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இப்போ அப்பா இல்லைன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ பேக் சப்போர்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா? அப்பா அவங்க கூட இல்லை இல்லையா? அப்போ பேக் சப்போர்ட்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ பேக் சப்போர்ட் இல்லைன்னா, சப்போர்ட் மீன்ஸ் ஒர்க் சப்போர்ட் கூட இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, லேட் ஆகலாம், ஹோட்டலுக்கே போகிறீங்க, லேட் ஆகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளவோ விஷயம் இருக்குது. அப்போ வந்து அதுக்கெல்லாம் சரின்னு சொன்னா தானே வந்து உங்களுக்கு அதுவே சப்போர்ட் மாதிரி தானே? கண்டிப்பாம்மா. இதில் வந்து முதல்ல வந்து எனக்கு குழந்தைங்க எல்லாம் பக்கத்திலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டைமையும் நான் கொடுத்து இதையும் மேனேஜ் பண்ணுறது எனக்கு அந்த டயத்தில் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது தான். இப்போ குழந்தைங்க எல்லாமே வெளியில் இருக்காங்க. பொண்ணு அவள் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, பையனும் அவன் அண்டர் கிராட் முடிச்சுட்டு அவனும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் வந்து வேறு சிட்டிஸில் வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் வந்து மதுரையில் இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மதுரை ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அதுதான் ஒரு மாதிரி என்னை வந்து கீப் ஆன் கோயிங் பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து 13 இயர்ஸ் ஆயிடுச்சுன்றீங்க. இப்போ வந்து பசங்க பெரிய பசங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 13 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக கண்டிப்பா. இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பசங்களையும் பார்த்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்போ வந்து அவங்க 2 பேருமே மார்னிங் கிளம்பிடுறாங்க இல்லையா? நானே தான் பர்சனலாக கொண்டு போய் 2 பேரையுமே ட்ராப் பண்ணுவேன். ம் 2 பேரையும் ட்ராப் பண்ணி முடிச்ச கையோட என் வேலையெல்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவங்க வீட்டில் இருக்கிற டைம் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அவங்க இல்லாத அந்த டயத்தை எஃபெக்டிவாக என் பிஸ்னஸில் நான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரேர் சினாரியோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு இஷ்யூ நம்ம நைட் போய் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த மாதிரி டயத்தில் பிள்ளைங்க எல்லாம் பெரியன்றதுனால அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதை. இப்போ நீங்கள் சொன்னோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இப்போ பெண்கள்னு எடுத்துட்டாவே வெளியில் அவங்களுக்கும் போக ஆசை. பட் ஆனால் வீட்டு வேலையை பார்த்தா மலைப்பாங்க. ஐயோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே நான் போகணும், இந்த வேலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறையா வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து எப்படி பண்ணணும் பெண்கள், அந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பசங்க போயிலே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன், பசங்க வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன், அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் என்னுடைய பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணியுமே நீங்கள் இந்த லெவலில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க பிஸ்னஸை. அப்போது உங்களுடைய எல்லா வேலைகளும் பசங்க கிளம்புறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 8:30 ஆர் 9 கிளம்பிடுவாங்க. அப்போ நீங்களும் கிளம்பிடுவீங்க. பையனுக்கு ஸ்கூலுக்கு நான் ட்ராப் பண்ண கிளம்பும்போது 7:45 அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிடணும். 9 கிடையாது, நான் 7:45 பண்ணிடுவேன். ஸோ 7:45க்கே நான் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு பொண்ணை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வர பார்த்து எனக்கு 9 ஆயிரும் எப்படியும். அப்போ அன்றாட சமையல் வேலைகளை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? வீட்டில் சமைச்சு கொடுப்பீங்களா இல்லை வெளியில் வாங்கி கொடுப்பீங்களா? இல்லைம்மா, சமையலை மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதில்ல. எப்படி பிஸ்னஸை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோனோ, என்னோட மேரேஜ் வந்து ரொம்ப ஏர்லி மேரேஜ். ஸோ சமையலையும் வந்து யூடியூப்லாம் இல்லாத ஒரு பீரியடில் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு கலையாக தான் நான் சமையலை பார்க்குறேன். அதனால் இன்றைக்கும் கிச்சன் ஸ்பேஸுன்றது என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பிளேஸாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ சந்தோஷமாகவே சமைப்பேன். இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே நான் சமையலுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கிட்டதில்லை. தோ ஐ கேன் அஃபோர்ட் இட், நான் பண்ணதே கிடையாது. அதனால் நாளே அவங்க மெனு என்னன்றதை பிளான் பண்ணி வச்சுக்குவேன். காலையில் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். அவங்க 3 or 4 ஆகும் அவங்க திருப்பி வர்றதுக்கு. பை த டைம் லக்கீலி என்னடானா நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுன்றது ரொம்ப பக்கத்தில். என் பிஸ்னஸ் இப்போ இருக்கிறது வந்து ஈக்காட்டுத்தாங்கல்னா, என்னோட ரெசிடென்ஸ் வந்து அசோக் நகர். ஸோ பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. சென்னையில் வந்து வேலைக்கும் அவங்க இருக்கிற பிளேஸுக்கும் பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இது ஒரு கன்வீனியன்ஸாக நான் பார்க்குறேன். நீங்களே தான் கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான இடம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொன்னீங்க. அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு நாளே ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருவீங்களா? இல்லை, அதுவும் எனக்கு ஜென்ரலாக பிடிக்காத ஒரு ப்ராக்டிஸு. ஜென்ரலாக சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணி சமைக்கணும்னு நினப்பேன். இப்போ நாளைக்கு என்ன சமைக்க போகிறோன்றத பிளான் முதல்ல பண்ணிட்டோன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல இல்லாமல் போகக்கூடாதுன்றதை மட்டும் பார்த்துக்குவேன். இப்போ நாளைக்கு இந்த மெனு எனக்கு அப்படின்னா அதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரீவியஸ் டே நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிடுவேன் டக்குன்னு. சரி, இப்போ எல்லாமே சொல்கிறீங்க மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாகவே. அப்போ எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? குழந்தைங்க இருந்த வரைக்கும் நான் ஒரு 5:30க்கு எந்திரிப்பேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சமைச்சிருவேம்மா. 5 எந்திரிச்சும் நீங்கள் வந்து 7:45க்கு ஆல் ஒர்க்கு. நான் கிச்சன் மட்டும் கேட்கல. இல்லை, மற்ற ஒர்க்குக்கு மேட் வச்சுருக்கேம்மா. கிச்சன் மட்டும்தான் என்னோட பிளேஸு. மற்றதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. அதனால அது அவங்க பார்த்துப்பாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. எஸ். இப்போது எத்தனையோ பெண்கள் வந்து அன்றாட டே டு டே லைஃப்க்கு எனக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணால் போதும், என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு பிஸ்னஸ் இருந்தால் போதும், நான் எதுக்கு பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி போனால் என்னுடைய ஃபேமிலியை பார்க்குற நேரம் வந்து எனக்கு கம்மியாக போயிடும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளவோ இடத்துக்கு போகிறீங்க. உங்களை மாதிரி லேடி வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன பெண்ணை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? என் ஃபீல்டில் நான் பார்த்ததில்லம்மா. அதர் ஃபீல்ட்ஸில் நிறையா பார்க்குறேன். சேலஞ்சஸ்ன்றது அது ஒர்க்கிங் விமனுக்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற விமனுக்காக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஸ்கேலை பொறுத்து எல்லாருக்குமே கூடையோ குறைச்சோ தான் இருக்கே தவிர சேலஞ்சஸ் இல்லைன்னு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது கண்டிப்பாக தேவைப்படுது. பட் இதை மட்டுமே நம்ம காரணமாக வச்சு நம்ம க்ரோத்தை வந்து நம்ம நிப்பாட்டிக்க கூடாது. அடுத்து என்ன பண்ண முடியும்? இப்போ நான் 2 ஹோட்டல் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக வேறு ஏதாவது டைவர்சிஃபை பண்ண யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு அதுக்கான கைடு பண்ணுறதுக்கான இதோ இல்லை. எனக்கும் பர்சனலாக நிறையா யோசித்து பார்த்தோன்னா
நான் அதை ஸ்டடி தான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்றது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எங்கேயுமே இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட growthன்றது வந்து நம்ம நினைக்கிறத பொறுத்து தான். இது போதும் எனக்கு, நான் இதிலே கண்டென்டடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இருக்கலாம். இல்லை மேலே எனக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து இதை மணியாக பார்க்கல, மணிக்காக இன்னொன்று டைவர்சிஃபை பண்ணணும்னு நான் பார்க்கல. இது ரெண்டை தவிர்த்தே எனக்கு நிறைய நேரம் இருக்குது. அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக என்ன பண்ணலான்ற யோசனை எனக்கு இருக்குது. என் ஃபீல்டில் நான் ரொம்ப மீட் பண்ணது, என் கூட என் ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களும் இதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. ம் ஸோ நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். அவங்கள்ட்ட நிறையா இதை பற்றி டிஸ்கஸ் நான் பண்ணியிருக்கேன். ம் அதர் தென் தட் வந்து மற்ற எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நான் நிறையா லேடி ஆண்டர்ப்ரனர்ஸை பார்க்குறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்குமா. நமக்கு தேவைப்படுறது வந்து கான்ஃபிடென்ஸும் தைரியமும் மட்டும்தாம்மா, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கானது. வாச்செல்லும் வாழ்க்கை பரிசா தந்த பூவே, தாயாக என்ன பெத்த தாயே வாடி, நீ கேட்டாய உசுர பாலா தார பூவே, நீ நீந்தத்தா கைகள் கொண்டே வாடி, கோடி கண்களும் போதாது அழகான உன் முகம் பார்க்க, வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே, 100 வானவில் போதாது உன்னை போல ஓவியம் தீட்ட, போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும் வாடி. நடவண்டி சிரிப்பக் காட்டி நீதான் என்ன நடக்க வச்ச, பனி கட்டி கண்ண காட்டி நீதான் சோக மறக்க வச்ச, சிங்கள் போல் ஏதோ செஞ்சு நீதான் என்ன கரைய வச்ச, போக போற வழியில் எல்லாம் நீதான் இன்பம் பொழிய வச்ச, காலம் வரை நீதானே, காதல் வர நான் தானே, வா தோரணமே அழகே காரணமே. நிறையா ஃபீல்டில் வந்து வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிற சேலஞ்சிங் விமனை வந்து பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அவங்க மூலயமா நீங்கள் இன்ஸ்பயராக ஆன விஷயம்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, எல்லார்கிட்டேயும் எல்லாத்தையும் நம்ம வந்து தேடிட முடியாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரேடியாக ஆஹா நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்று புதுசாக சொல்கிறாங்களே, அந்த விஷயம் நமக்கு ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருக்குங்க. இவங்க சொன்னது ஒரு புதுசாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்ச விஷயம் என்ன விஷயம்? அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எனக்கிட்ட இப்போ டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணிக்க முடியலை. ஆனால் நான் பார்த்ததில் என்னடானா, நிறைய பேர் நிறைய அவங்க பார்க்குற வேலையை தவிர்த்து நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிறாங்கம்மா. அது அவங்களுக்கு பிடிச்ச கிராஃப்டாக இருக்கலாம். அவங்க பார்க்குற வேலையை தவிர்த்து நான் சொல்கிறது, அது மே இட் பி பிஸ்னஸ் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் கூட, அவங்க ஃபேமிலி பார்க்குற டைம் தவிர்த்து, அவங்க பார்க்குற வேலையை தவிர்த்து, அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த பண்ணுறாங்கல்ல, அது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து, நான் சின்ன வயசில் கிட்டார் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ம் அது மாதிரி இப்போ ஒரு கிட்டார் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். எதுக்காக? உங்களுடைய விருப்பத்துக்காகவா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கா? இல்லை நம்ம குழந்தையா இருக்கும்போது பண்ண முடியாமல் போன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கு அதுக்கான டைம் கிடைக்குதுன்னும் போது இப்போ ஏன் பண்ணக்கூடாது ம் அப்படின்றதுக்காக வை டோன்ட் வி ட்ரை. அதில் பெரிய நம்ம இதாக போகிறதுன்றது இல்லை. அது வந்து இது நான் ஒரு ஆசை, எனக்கு அது ஒரு நினச்சிட்டு முடிக்க முடியாமல் போன ஒரு ஆசை. இப்போ அதுக்கான சூழ்நிலையும் டைமும் எனக்கு இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் நான் ஃபிட்னஸையும் பார்க்குறேன். ம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம்னு இல்லை, அதை ஒரு டிசிப்ளினாக யங் கேர்ள்ஸ்லேருந்தே அதை கொண்டுட்டு வரணுன்றத நான் நினைக்கிறேம்மா. அது வந்து ஒரு தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆர் லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்போ ஃபிட்னஸ் கிளாஸும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? அது ஆல்ரெடி நான் எப்போவுமே ரொம்ப லேட்டாக வரைக்கும் நம்ம பெட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஸோ அதனால நான் மார்னிங் ஃபிட்னஸ் கண்டிப்பாக போயிடுவேன். அப்போ மார்னிங் ஃபிட்னஸ் போயிருவீங்கன்னா சமைக்கணும்னு நீங்கள் இப்போ தான் ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாலேயும் பண்ணுவேம்மா. குழந்தைங்க இருக்கும்போது ஈவினிங் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்க இல்லைன்றதுக்காக நம்ம லேசியாக 8க்கு எந்திரிக்கலாம் 9க்கு எந்திரிக்கலான்னு இருக்கக்கூடாது. அது வந்து ஏர்லியாக நம்ம எந்திரிச்சு பழகணுன்ற ஒரே காரணத்துக்காக அதே நான் போகிற கிளாஸே 9:30க்கு ஒன்று அவைலபிள் இருக்குது. ஆனால் நான் 6 to 7:30 தான் நான் அது பர்டிகுலராக கேட்டு வாங்கி போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு 5:30க்கு குழந்தைங்க இருக்கும்போது என்ன டைம் எழுந்துக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் வேணுன்றது. அதனால் ஸ்டில் ஃபிட்னஸ் வந்து மேண்டேட்ரி. அது எல்லா விமனுமே கண்டிப்பாக பண்ணிக்கணுமா. செல்ஃப் கேர், திருப்பியும் சொல்கிறேன், செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், உண்மையாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு எப்போவுமே துருதுருன்னு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவும் போல் ஓடிக்கிட்டே இருப்போம். திடீர்னு என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம்னா அன்னைக்கு வேலையே ஓடி இருக்காது. எதுக்குடா இந்த ஸ்லோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆக்டிவாக இருக்கையில் கூட நிறையா வேலை பண்ணியிருப்போம். சோம்பேறியாக இருக்கும்போது ஒரு வேலையும் நடந்திருக்காது. அப்போது எப்போவுமே நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி கண்டிஷன் வந்து நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். பாடி மட்டும் இல்லைம்மா, ஒரு ஹெல்த்தி பாடியில் தான் ஒரு ஹெல்த்தி மைண்டும் இருக்கணுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ நம்ம எவ்வளோ பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ நம்ம மைண்டும் அவ்வளோ அலர்ட்டாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்மா எல்லாருக்குமே. இப்போ கேட்கக்கூடியவங்க எல்லாரும் ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து இனிமேல் ஜாயின் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அப்படிதானே? பண்ணணும்மா. அதுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்கிறேம்மா. எல்லா விமனும் வந்து அவங்க உடம்பையும் அவங்களுக்கான எல்லா கேரையும் பார்த்துக்கணும். அது ஃபேமிலியை பார்க்குறோம், பிஸ்னஸை பார்க்குறோம், மணியை பார்க்குறோம், எல்லாத்துலேயும் வந்து நம்மளை விட்டுறக்கூடாது. இப்போ நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பாக தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோமோ அந்த ஆரோக்கியம் யாருக்கு போகும் அப்படின்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் போகும். அது வந்து எல்லா லேடிஸும் அனலைஸ் பண்ணினாங்கன்னா, அவங்களையே செல்ஃப் அனலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. கண்டிப்பாம்மா. அதை நான் அதர் வேயாகவும் பார்க்குறேன். நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஆஃப் த ஹெல்த்தில் இருக்கோம், நம்ம குழந்தைங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் வி ஏஜ் ஓல்டு அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டில் அவங்களுக்கான சேலஞ்சஸே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கான ஸ்ட்ரகுளும் கூட இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க நம்மக்கிட்ட இருந்து நம்ம அப்கம் பண்ணி வந்த ஸ்ட்ரகிளை தாண்டி இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு மேட்பி அவங்க பண்ணுற கிராஜுவேஷனாக இருக்கட்டும், மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒர்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸும் கூட இருக்குது. அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து நம்மளை டேக் கேர் பண்ணுறதுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்மளோட இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதே தவிர நம்ம இமோஷ்னலாக அவங்கள நம்ம பவுண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வயசாகும்போது நீ தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கணும், அது விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் குழந்தைங்க யாருமே இருக்கிறதில்ல. இன்றைக்கி எல்லாம் யூஎஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஓவர்சீஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம அதை ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்தை நம்ம கர்டெயில் பண்ண முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய அடுத்த இது என்னன்னா நம்மளே டேக் கேர் பண்ணிக்கிறது தான். இப்போது நீங்கள் வந்து ஃபிட்னஸ் வந்து தான் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. இவ்வளோ கிளியராக பேசுகிறீங்களே, மெடிடேஷன் பண்ணுவீங்களா? அதுவும் பண்ணுறேன் தான். பிராணாயாமம் மட்டும் பண்ணுவேம்மா. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணையில் எனக்கு நேரம் அதிகம் இருக்குது, அதனால தான் இந்த பிஸ்னஸை வந்து நான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க. இப்போது நிறையா பெண்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் வந்து அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க வீட்டு வாசப்படையை விட்டு தாண்டதுக்கே நேரம் இருக்காது. இப்போ நீங்கள் சென்னைன்னு சொல்லும்போது எவ்வளவோ மைல் டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டு வராங்க. அப்போ குழந்தைகளை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளும் போயிட்டா இந்த ஃபேமிலியோடைய சப்போர்ட்டும் நம்மளுடைய கவனிக்கிறதும் கம்மியாயிடுன்ற நினைப்பு இருக்கும். அந்த மாதிரி லேடிஸுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மோட்டிவேட்டடாக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாம்மா, குழந்தைங்க இன்றைக்கி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து காலையிலே கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்ஸும் ஆஃபீஸ் போயிடுறாங்க, இல்லை அவங்க வேலை விஷயமா போயிடுறாங்க. எல்லாருமே அப்புறம் 4 to 5க்கு மேலே தான் திருப்பி வர்றாங்க இல்லையா? அந்த இன்பிட்வீன் கேப்பை நம்ம ஃபில் பண்ணலாம் இல்லையா? டைம் இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ரீசனாக தான் நான் பார்க்குறேன். ஆசைப்படுறேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறது அதை வந்து ஒரு ஜென்யூன் ரீசனாக நான் பார்க்கல. ஏன்னா இந்த இன்பிட்வீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 8 மணிக்கு எல்லோரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க, 4-5 மணிக்கு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 hours டைம் கிடைக்குதுல்ல, அதையே நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது.
பண்ணலாம் தானே. நீங்கள் எடுத்தோன்னே 24/7 உங்கள் டைமை கொடுக்குற மாதிரி ஒன்று இல்லாமல், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறத ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாதிரி ஒன்று சின்னதாக வீட்டில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட தேவைன்றது ரொம்ப கம்மி தாம்மா. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள அனுப்பணும், அவ்வளவுதான். ஒன்ஸ் அவங்க ஒரு 7th 8th 9th அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்கனாவே அவங்களுக்கு நம்மளோட தேவைன்றது ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ நமக்கு டைம் இல்லைன்றதை நம்ம சொல்லவே முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அதர் தென் குக்கிங் இன்றைக்கி ஹெல்ப் வச்சுக்காத ஆளே எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. மற்ற வேலைகளுக்கு ஹெல்ப் வச்சுக்காம நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன்ற அந்த நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாருமே வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் வச்சுருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது எவ்ரி மினிட் வந்து கவுண்ட்டு தான் ஆகுது. ஒரு 4 hours 5 ஹவர்ஸ்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கம்மி டைமெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கிறத நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இருக்க பட்ஜெட்டில், உங்களுக்கு இருக்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இதில் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் சின்னதாக தான் ஆரம்பித்து தான் அதை பெருசாக கொண்டுட்டு வர முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்மளோட தேவை குறையும் போது நம்ம அதை அடுத்த கட்டமாக நகர்த்துறதுக்கான டைம் அண்டு ஸ்பேஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். அதுக்கான சீடை வந்து இன்றைக்கே போட்டு வைக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னா டைம் இல்லைன்னு சொல்கிறது ரீசனு. அப்போ வந்து உங்களுடைய பிளானிங்கில் தான் வந்து குறைபாடு இருக்குது. பிளானிங்கை ஒழுங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்ல வரீங்க. என் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் இருந்து தான் நான் இதை பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் டைம் கம்மியாக கொடுத்தேன், இப்போ டைம் கூட கொடுக்குறேன், அவ்வளவுதான். இப்போ எல்லா பிஸ்னஸுமே பெரிய ஸ்கேலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம், நிறைய பொட்டிக்கே வந்து ஒரு ஷோரூம், ஒரு இடம், ஒரு ஸ்பேஸை பிடிச்சி அதை பொட்டிக்காக கன்வெர்ட் பண்ணாமல் வெறும் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறவங்க நம்ம இன்றைக்கி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம்ல. அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் தாராளமாக போதுமே. பொட்டிக் கூட இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டை தனக்கு தெரிஞ்ச அந்த பாரம்பரிய முறைகள்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு லேடிஸ் வந்து அதுவும் பெரிய லெவலில் பண்றாங்க, பண்ணுறாங்க. அதுவும் பண்றாங்க. அதே மாதிரி கிளவுட் கிச்சன் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா கூட 2 லேடிஸை நீங்க சேர்த்துக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒர்க்கிங் உமன் என்னால் சமைக்க முடியலை, ஒரு ஹெல்த்தி ஹோம்மேட் ஃபுட்டு வேணுன்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி 2-3 உமன் சேர்ந்துக்கிட்டு குக் பண்ணி ஒரு மந்த்லி இந்த பேசிஸ்லன்னு சொல்லிட்டு ஹோம் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுவும் பிஸ்னஸ் தானே, அதுவும் ட்ரை பண்ணலாமே. அது உங்களோட லிமிட்டுக்குள்ளே இருந்து தானே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லும்போது வீட்லேயே இருக்கலாம், குழந்தைங்களையும் பார்க்கலாம், அவங்களுக்கு தேவையான சமையலே செஞ்சு கொடுக்கலாம். வீட்டுக்குன்னு இல்லை, நிறைய கம்பெனிஸும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூட பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய அவங்க ஃபுட்டு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருந்து தானே ஃபுட்டு அலௌடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, மேம். நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உள்ள அந்த செட்டப் வச்சுக்க முடியலை அப்படின்னா வெளியிலேருந்து ஹைஜெனிக்காக அந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அவுட் சோர்ஸும் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ். எஸ், நான் சொல்கிறது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, அவங்களோட செட்டப் பெருசு இல்லையா. கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண தான் செய்கிறாங்க அவுட் சோர்ஸ். இப்போது நிறைய பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன லெவல்லையாவது என்கிட்ட வருமானம் இருக்கணும், அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு, அவங்களுடைய ஃபேமிலி தேவையை நிறைவேற்றுறதுக்கோ, அவங்களுடைய செல்ஃபான பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கோ தேவைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, குடும்பத்தை பார்க்காம ஃபினான்ஸுன்னு சொல்லி பண்ண போகிறா, அப்போ வந்து குடும்பத்தை அவள் பார்க்க மாட்டான்ற ஒரு சமூகத்துடைய பார்வையை நினச்சி பயந்து போய் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து மேம்பட்டு அந்த சமூகத்தில் இருந்து எப்படி வெளியில் வந்து பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது, அவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேம். நான் சொல்லணும்னு விரும்புகிற ஒரு விஷயம் வந்து எல்லா விமனும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது 100% எல்லாருமே கற்றுக்கணும். அது வந்து மணி மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி அதிலிருந்து ஒரு மணியை நம்ம பார்க்குறோம்ல, அந்த சந்தோஷத்துக்கு வந்து வேறு எதுவுமே நிகரே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மணி கொடுக்குற சந்தோஷத்தை விட நான் ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கூட அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ். நம்ம நாளைக்கு வந்து வெளியில் வந்து நான் இது இல்லை, எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸு, தைரியம், அது வந்து அதுக்காகவாது இப்போ லேடிஸ் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு கொஸ்டின் கேட்டிங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. நாளைக்கு நமக்கு ஒன்றுன்னும் போது இந்த சொன்னவங்க யாருமே நமக்கு வந்து கூட நிற்க போகிறதில்ல. ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி என்ன பேசுகிறாங்க,
நம்ம வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், நான் செய்கிற விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற அந்த தைரியம் இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யாரும் சொல்கிறத பற்றி நம்ம பாதரே பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று என்னடானா, இப்படியெல்லாம் 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, நம்ம ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம். அதனால தான் 4 பேர் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னே அர்த்தம். ஸோ யாருமே நம்மளை ஜட்ஜு பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி நம்ம எதையுமே ஸ்டாப் பண்ணவே கூடாது. அன்லெஸ் நான் இதுதான் சொல்கிறது, நான் கரெக்டாக இருக்க பட்சத்தில் அதை வந்து நம்ம என்றைக்குமே யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களை கர்டெயில் கண்டிப்பாகவே பண்ணிக்கக்கூடாது. எவ்ரி சிங்கிள் உமன் ஷுட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். வெளி சமூக பார்வையை விட இப்போ வீட்டிலேயே இருக்கிறவங்க மாமியாரோ மாமனாரோ இல்லை கணவரோ யாராக இருக்கட்டும், நீ பெண்ணு, உனக்கு தேவை என்ன? மாதத்துக்கு ஒரு 4000மோ 5000மோ இருந்தால் போதும். அது வர்ற அளவுக்கு நீ இருந்துட வேண்டியதானே. இதுக்காக எதுக்கு குடும்பத்தை கவனிக்காமல் நீ போய் அப்போ வந்து வெளி உலகத்தில் பேசுவாங்க அப்படின்ற போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபேமிலியில் உருவாகுது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரையும் ஃபேமிலிஸில் நம்ம கன்வின்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அதை இப்போ வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு நம்ம புரிய தான் வைக்கணும். இப்போ ஹஸ்பண்டே சொல்கிறாங்க, மாமனார் மாமியார் சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் சன்னை வந்து சப்போர்ட் தான் பண்ண போகிறேன், அவர் கையிலேருந்து 4000 5000 நான் வாங்குறத விட நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அது அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி 10,000 சம்பாதிக்கிறேன், நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பேன், அது என் குழந்தைங்களையும் நான் சப்போர்ட் பண்ணணும்ல. இன்னொன்று என்னடானா, நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் சமூகம் நம்மளை பார்க்குற பார்வையே மாறும். ஃபினான்ஸ் மட்டும் உருவாக்காமல் இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வராங்கப்பா, எவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, இந்த ஃபேமிலியில் இருந்துட்டு அவங்களுடைய அந்த கஷ்டத்துலேயும் மீறி மீண்டு போயிட்டு வராங்கன்னா அது ஒரு சாதனை. அதாவது சுற்றி உள்ள ரிலேட்டிவ் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகிற வரைக்கும் மட்டப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று அச்சீவ் பண்ணோன்னே பார்த்தியா அப்போவே தெரியும் இவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பேச்சு வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நேரத்தில் மாறுபடும். கண்டிப்பாக. இதில் வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்களை வந்து என்னை வேலிடேட் பண்ண எனக்கு தேவையில்லை. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். திருப்பி சொல்கிறேன், இது எல்லாமே என்னோட பர்சனல் வியூ தான். இது இப்படி தான் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. என் பர்சனல் வியூ, நான் அந்த பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்த பாடம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். யாருமே வெளியிலேருந்து என்னை வேலிடேட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நான் என்னன்றது எனக்கு தெரியும், நான் எனக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இதை பண்ணியிருக்கேன், நான் யாரையுமே ஏமாத்தியோ யாரையுமோ கீழே மிதித்து இன்றைக்கி இருக்க எந்த ஒரு பொசிஷனாக இருந்தாலும் நான் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டுமே பண்ணாமல் தான் நான் இன்றைக்கி இருக்கிற இடத்துல இருக்கிறேன்றது இருக்குல்ல, அது வந்து எனக்கு எந்த ஒரு உறுத்தலையும் கொடுக்காம சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். ஸோ வெளியில் இருக்கவங்க நீ இப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்னை யாருமே எதுவுமே சொல்லலைன்னுலாம் கிடையாது. அது என்ன ஒரு பொம்பளை ஹோட்டலில் வந்து உட்காந்து நடத்துறது அப்படின்னு சொல்லின்னு. ஆமாம், இப்போ எவ்வளவோ பிரச்சனை வந்து குடும்பத்தில் ஃபேஸ் பண்ணும்போது சுற்றி உள்ளவங்க ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிப்பாங்க. ஆஸ் அ லேடியாக இருந்துட்டு நீ என்ன ஹோட்டலில் போய் உட்காந்துருக்க, உங்கள் வீட்டுக்கார் எதுவும் சொல்லலையா, உங்கள் மாமனார் மாமியார் எதுவும் சொல்லலையா அப்படின்ற அந்த புறம் பேச்சுக்கெலாம் நிறைய ஆளாயிருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டத்தையும் மீண்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். அந்த மாதிரியான அனுபவம் இருந்தால் அதை சொல்லுங்கள் மேம். அந்த வகையில் நான் வந்து கொஞ்சம் பிளெஸ்டுன்னே சொல்லணும். எங்கள் மாமனார் மாமியாரோ எங்கள் வீட்டுக்காரோ இந்த மாதிரி எந்த விஷயத்தில் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு இருந்தது கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய், அவ்வளோதான். இதை வந்து என் பிள்ளைங்களும் என்னை பேக்கப் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்கம்மா அப்படின்னு. அதை நான் பார்க்குறது வந்து எனக்கு யார் முக்கியம், இவங்க தானே எனக்கு முக்கியமான பீப்புள். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நான் அதை இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும். அதை வந்து நான் மைண்டில் எடுத்துக்க ஆரம்பித்தேன்னா, அதை தான் நான் சொல்கிறேனே, என்றைக்குமே என்னை சுற்றி இருக்கவங்க என்னை என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க என்னை இப்படி தான் சொல்லணும், இதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஆஸ் பர் எத்திக்ஸ், ஆஸ் பர் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணுமோ நான் செய்கிறத நான் கரெக்டாக பண்ணணும். நான் செய்கிறது கரெக்டாக இருக்க பட்சத்தில் அதுக்கான வளர்ச்சி எனக்கு சந்தோஷத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அது அவ்வளோதான், நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு டைலாக் வந்து சினிமா டைலாக் அப்படியே நான் மாற்றி சொல்கிறேன். 1000 பேர் சுற்றி நின்று நீ தோத்துட்ட, நீ குறைய உன் மேலே நான் சொன்னாலும், ஆனால் நானாக ஒத்துக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், யாராக இருந்தாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ என்ன வேலைக்கு போகிறீங்களோ உங்கள் வாசப்படியை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா, நம்ம சம்மந்தப்படாத ஆளுங்க நம்மளை பற்றி எது சொன்னோம்னாலும் இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தொட வேண்டிய இலக்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிருவீங்க. ஏன்னா அது என்னன்னா, நீங்கள் போக வேண்டிய தூரத்தில் இவங்க இதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லின்னு அது உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது.
அப்போ நான் கரெக்டான டைரக்ஷனில் இல்லையோ அப்படின்ற அந்த சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது. நான் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஷன்ஸே இருக்காது. எனிவே ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டட் டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுன்றது நம்ம அன்அவாய்டபிள், நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டல் ப்ரெஷரில் வந்து நம்ம ரொம்ப உள்ளே போய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம வளர்ச்சியை தான் கண்டிப்பாக குறைக்கும். நான் இப்படி தான் எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் எப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. ரைட்டோ தப்போ, நான் தப்பாக கூட இருந்துட்டு போகிறேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த டெசிஷன் என்னோடது தானே, அந்த தப்புல இருந்து நான் கற்றுக்க போகிறேன். நான் எடுக்கிற முடிவு பூராமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே, தப்பாகவே இருந்துட்டு போகுது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ இதை தப்பாக செஞ்சுருக்க அப்படின்னு நாளைக்கு இன்னொருத்தவங்களை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். நீங்கள் இப்படி சொன்னீங்க அதனால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான். இன்னொன்று என்னடானா, ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போதோ இல்லை நம்ம வாழ்க்கையிலேயோ நான் சொல்கிறேன், என்றைக்குமே இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னா, நீ சொன்ன நான் செஞ்சேன் அதனால் தோற்று போயிட்டேன்றதோ, இல்லை நீ சொல்லி நான் அப்படி செஞ்சதுனால என் ரிலேஷன்ஷிப் இப்படி போயிடுச்சுனோ இருக்கவே கூடாது. நல்லதோ கெட்டதோ நானே பண்ணினேன், என் மிஸ்டேக்கு தான், என் மிஸ்டேக்லேருந்து நான் கற்றுக்கிறேன், அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் பேசிக் பிஹேவியராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிடுவோம். முன்னையோ பின்னையோ இட் மே டேக் டைம். ஏன்னா நான் முன்னாலேயே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையாக ரொம்ப கரெக்டாக அப்படின்னும் போது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில். பட் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்குனாலும் நம்ம இப்போ போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணிடுவோம், சூனர் ஆர் லேட்டர். ரொம்ப சந்தோஷம் மேம். இவ்வளோ நேரம் டைம் போனது கூட தெரியல, அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக பேசியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு தோழிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பாரு எவ்வளோ ஒரு லேடி வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஏதாவது சாதிக்கணும், இவங்களுடைய பேச்சை கேட்டு நானும் மாற போகிறேன், இனிமேல் என்னையை பற்றி தான் நான் யோசிக்க போகிறேன், எந்த சமூகத்தையும் பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கிளம்புவாங்கன்னு நம்பலாம். நன்றி மேம். தேங்க்யூம்மா, வணக்கம். இதுவரை தடைகளை தாண்டி நிகழ்ச்சியில் தொழில் முனைபவர் கவிதா தமிழரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.